என்ன செய்யறாங்க, களத்துல அவங்களுடைய நிலை எப்படின்றத பார்க்கணும். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இப்படி ஒரு பேச்சு இருக்கு, பிஜேபியுடைய பி டீம்னு ஒரு சொல்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதற்கான அந்த வாசலை அவர் திறந்து வைக்க கூடாது, அதை அடைக்கணும் முதல்ல. எனக்கு கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு பேசுறாரு. அப்ப கொள்கை எதிரி யாருன்னு சொல்லும் போது என்ன கொள்கை அவங்களது, நம்ம கொள்கை என்னன்னு பிரிச்சு பேசணும்ல. கொள்கை எதிரினா அவங்களுடைய கொள்கை இது, அவங்க சித்தாந்தம் இது. கொள்கை எதிரியை எப்பயாவது ஒரு இடம் தான் திட்டுறாரு. இல்ல திட்டவே இல்லையே, சிபிஐ வழக்கு போயிட்டு வந்தா சுத்தமா திட்டுறது விட்டாரு. திட்டுறதே கிடையாது. கொள்கை எதிரின்னு வார்த்தையில சொல்லிட்டு போயிடாரு தவிர அரசியல் எதிரி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அசம்பாவிதம். அது ஒரு விபத்துன்னு சொல்ல, கொலை கிடையாது, இது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. மக்கள் கூட்டம் ஒரு பிளான் பண்ணாம போனாங்க, நெருக்கடியில் ஒரு 41 உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்போ இதை அவர் மேல யாராவது கொலை பலி போட்டாங்களா? ஆளுங்கட்சி கூட அவரை கைது செய்யவும் இல்லை, அவர் மேல கொலை பலியும் போடல. எல்லா மக்களுடைய கேள்வி என்னன்னா, ஏன் அந்த களத்துல நீங்க நிக்கல, ஏன் ஓடி வந்தீங்க? அங்க களத்துல நின்று நீங்க அந்த நேரத்துல மக்களை சந்திக்கணுமே. ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலையில வேணாம், ஒரு சாதாரண ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள் கூட இந்த பணி இதை செய்ய மாட்டாங்க. ஓடி வர்றது போலீஸ் போக சொல்லிட்டாங்கன்றாரு. இது எப்படி முடியும்? நீங்க ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க அரசியல் தானே செய்யணும். இப்போ அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? போலீஸ் சொன்னாங்க நான் போக மாட்டேன், நான் நிக்கிறேன். நீங்க அப்படித்தானே சொன்னீங்க கடந்த காலங்களில், எங்களை முடக்குறாங்கன்னு சொல்லி தானே மக்கள் கிட்ட வந்தீங்க. இப்பவும் வர வேண்டியதானே. ஏன்னா உள்ள வந்த உடனே சொல்றாரு காவல்துறைக்கு நன்றி அப்படின்னாரு. நான் இங்க வர முடியாத இருந்த சூழ்நிலையில காவல்துறை தான் என்ன அழைச்சிட்டு வந்தாங்கன்றார். அப்புறம் காவல்துறை என்ன விடல, முன்னாடி பாயிண்ட்ல காவல்துறைக்கு நன்றின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சதி. என்ன சதினா உள்ள ஆயுதங்களோட மக்கள் வந்தாங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு இது ஒரு அரசியல்ல வரக்கூடிய மாவட்ட செயலர் ஒரு மனைவியை பேட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி செஞ்சாங்க. அது நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்கணும்ல. ஒரு அரசியல் தலைவர்களா இருக்கிறவங்க ஒரு கருத்தை பேசுறாங்கன்னா எல்லாமே திமுகவுடைய சதி அப்படின்னாங்க. சரி, இப்படி நீங்க அரசியல் எதிரின்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்றீங்களே. இப்ப ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல, கடந்த 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ ரிலீஸ்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ரிலீஸ் ஆகல, சென்சார் போர்டுல இருக்கு. என்ன அதுக்கு கருத்து சொன்னார்? இன்னும் கூட உதயநிதி தான் காரணம்ன்றாரு. அதுதான் இது அங்க நடந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு இது திமுகவுடைய சதி, இது செந்தில் பாலாஜி பண்ணாரு. அங்க குண்டர்கள் உள்ள வந்துட்டாங்க, சதி நடந்துருச்சு, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறினாங்க, திரவம் வீசினாங்க, ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க. இப்படி நீ எப்படி ஏதாவது சொல்லி இது மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் ஒரு நியாயத்தை பார்ப்பாங்க, நீதியை பார்ப்பாங்க. பொய்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இதை அவரு அந்த வாசலை திறந்து வைக்கிறார். பிஜேபியுடைய பி டீம் திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய இஷ்யூ.